இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை ஆற்றி தேற்றுகிறதல்லவா? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் சோர்ந்து போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையின் துளிரை போல துளிர் விட்டு பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின்படி நடக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த நம்பிக்கை என்ற துளிர் ஒரு அருமையான செழிப்பான கனிதரும் மரமாய் மாறி உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சஞ்சலத்தை நீக்கி போட்டு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கர்த்தருடைய அன்பு மகள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். அமேன் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் கொஞ்சம் பேராய் இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் திரளாய் நடக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட நாம் எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்து வேலைக்கு ஆயத்தமாகலாமா? கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமையினால் நிறைந்தவர்களாய் இந்த அருமையான பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். புதுகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுமே, இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். அழகத்தரமேசு நின்று யுத்தம் செய்திடுவார் நன்று, அவராவியினால் புது பலனடைந்து ஜெயகீதங்கள் பாடிடுவோம். அவராவியினால் புது பலனடைந்து ஜெயகீதங்கள் பாடிடுவோம். புதுகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். புவி மீதினில் சரீரமிப்பு என்று காண்போம் என ஏங்கும், மனமகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டியை சேர்த்திடவே. மனமகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டியை சேர்த்திடவே. குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுமே, இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். ஜெப விழிப்புடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி, நவ எருசலேமாய் துயலங்கிதமாய் நாம் ஆயத்தமாகிடுவோம். நவ எருசலேமாய் துயலங்கிதமாய் நாம் ஆயத்தமாகிடுவோம். குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுமே, இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். ஜீவ ஒளி வீசும் கற்களாக சீயோன் நகதனிலே சேர்க்க அருள் சுரந்திருந்தார், நாமம் மறைந்திருந்தார், அவர் மகிமையில் ஆர்ப்பரிப்போம். அருள் சுரந்திருந்தார், நாமம் மறைந்திருந்தார், அவர் மகிமையில் ஆர்ப்பரிப்போம். குதூகல
தேவ தூதர்கள் காணமுடன் அரவார துணி கேட்கும். அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை இனிதுடன் சேர்த்திடுவார். அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை இனிதுடன் சேர்த்திடுவார். குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுமே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்பொழுதும் கூட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு சின்ன ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாமா? சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, சகலத்தையும் செய்ய வல்லவரே, உடைய வருகையின் நாளிலே உடைய அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை மறைவாய் எடுத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை அளித்த எங்கள் அன்பு நல்ல தகப்பனை, இப்பொழுதும் கூட பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, உடைய அன்பு மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. எங்கள் அன்பு நல்ல தகப்பனை, நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கருத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னுடைய சித்தத்தின் படி இல்லப்பா, உடைய சித்தத்தின் படி உடைய அன்பு மகளுக்கு இங்கே கொடுத்த வசனத்திற்கேற்ற வார்த்தைகளை தருவதோடு மாத்திரமல்ல, உடைய வார்த்தைகளை உடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லமை உடையவளாய், ஃப்ரீஃப்ளோவாய், அழகாய், நேர்த்தியாய் சொல்கிற கிருபையை உடைய அன்பு மகளுக்கு கொடுத்து வாயோடு வாயாய் இருந்து நீங்க பேசுங்கப்பா. அப்பிரோச்சனமான அடிமையப்பா, என்னால் ஒன்றும் கூடாது தகப்பனே, ஆனால் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் அநேகம் பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். யூடியூப் மூலமாய், வாட்ஸ்அப் மூலமாய் கர்த்தருடைய வருகையை குறித்த அடையாளங்களை, கர்த்தருடைய வருகையை குறித்த செய்திகளை அதை கண்ட அநேகம் பேர் கர்த்தருடைய வருகை இந்த நாளில் வரும், இப்பொழுது வரும், அங்கே நடக்கப் போகிறது, இங்கே நடக்கப் போகிறது என்று கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை திகைக்க வைக்கும்படியாய் பலவிதமான செய்திகளை பரப்பினதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருடைய வருகை கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். அதை குறித்த அடையாளங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட கர்த்தருடைய வருகையை குறித்த நாள் கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, தரிசிக்க முடியாத விசுவாசத்தோடு கர்த்தருடைய வருகையை குறித்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு மகளை பேச சொல்லி அவருடைய சுத்த கிருபையை அளித்ததினாலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வேத வசனத்தை பெற்றுக்கொண்டு அந்த வேத வசனத்தை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று கொடுத்த வேத வசனம் யாக்கோபு 5வது அதிகாரம் 8வது வேத வசனம். யாக்கோபு 5வது அதிகாரம் 8வது வேத வசனம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. ஆமென். யாக்கோபு 5வது அதிகாரம் 8வது வேத வசனம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது என்று யாக்கோபு சொல்கிறார். இங்கே யாக்கோபு சொல்கிறார் கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாகவே யாக்கோபு கர்த்தருடைய வருகை சமீபம் என்று சொல்லி இருக்கிறார். ஆனாலும் இன்று அளவும் கர்த்தருடைய வருகை வரவில்லை இல்லையா? ஏசாயா 13வது அதிகாரம் 5, 6 வேத வசனங்களிலும் கூட நீங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 13, 5, 6 வேத வசனங்கள். நம்ம எல்லாரும் இந்த வேத வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா 13வது அதிகாரம் 5, 6 வேத வசனங்கள். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடையாந்தர தேசத்திலிருந்து வருகிறது.
அலருங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது. அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். நாம் மறுபடியுமா இந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 13வது அதிகாரம் 5-6 வேத வசனங்கள். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடையாந்தர தேசத்திலிருந்து வருகிறது. அலருங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது. அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். அமேன், அல்லேலூயா. எங்கேயும் கூட ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தர் வருகிறார் என்று, கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது என்று. யாக்கோபு எப்படி கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே என்று புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சொன்னது போல பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தர் வருகிறார் என்று, கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது என்று. அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும் என்று. மகா சங்காரமாய் என்றால் கர்த்தரை அறியாத, கர்த்தர் காட்டின பாதைகளில் நடக்காத பிள்ளைகளுக்கு விரோதமாக வரும். கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வருகை மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா? கர்த்தருடைய வருகை ஒரு மகிழ்ச்சியின் நாள். கர்த்தர் நல்லவர். இரக்கன்பான தேவ ஜனமே, அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று தீர்க்கதரிசியின் மூலமாய், அப்போஸ்தலர்கள் மூலமாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய வருகை இன்றளவும் வரவில்லை. இப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய வருகையை குறித்து பலவித செய்திகளை சொன்னார்கள். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வருகை செப்டம்பர் 23, 24, 25ஆம் தேதிகளில் கண்டிப்பாக இருக்கும் என்று. அப்படிப்பட்ட செய்தியை யூடியூப் மூலமாய், வாட்ஸ்அப் மூலமாய், இன்னும் பல வழிகளில் பகிர்ந்து கொண்டவர்கள் ஏராளம் பேர் உண்டு. ஆப்பிரிக்க தேசத்திலே கர்த்தரை நேசிக்கிற கர்த்தருடைய அன்பு மகன் சொன்னதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கர்த்தர் அவரோட பேசினார் என்று, இந்த நாளில் கர்த்தருடைய வருகை வரும் என்று அவர் தெள்ள தெளிவாய் கர்த்தர் அவருக்கு சொன்னார் என்று தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய அன்பு மகன் சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உகாண்டா தேசத்திலே அதை நம்பி காடுகளில் சென்று கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வருகைக்கு காத்திருந்த ஜனங்கள் ஏராளம் பேர் உண்டு என்று கேள்விப்படுகிறோம். இன்னும் ஒரு படி மேலே போய் கர்த்தருடைய வருகை சமீபம் என்று கர்த்தருடைய வருகைக்காக சொத்துக்களை விற்று, உடைமைகளை விற்று, தான் தங்கியிருந்த வீட்டையை விற்று நிற்கதியாய் நிற்கிற சகோதரர் ஒருவர் உண்டு. அநேக ஊழியக்காரர்கள் கொஞ்ச வருடங்களுக்கு முன்பாகவே கர்த்தருடைய வருகை சமீபம் என்று சொல்லி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட சொன்னார்கள். ஆனாலும் கூட கர்த்தருடைய வேலை இன்னும் வரவில்லை. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய வருகையை குறித்து லூக்கா 17வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் இயேசு மகாராஜா சீஷர்களை பார்த்து சொல்கிறார். அதை லூக்கா 17வது அதிகாரம் 22, 23, 24 வேத வசனங்களிலே, லூக்கா 17வது அதிகாரம் 22, 23, 24 வேத வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு அவர் சீசர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டுமென்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்வார்கள். நீங்களோ போகாமலும் பின் தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். எனக்கன்பான தேவ ஜனமே, எந்த இயேசு மகாராஜாவின் வருகைக்காக காத்திருக்கிறோமோ அந்த இயேசு மகாராஜாவே அவருடைய வருகை குறித்து நாம் அதிகமாய் நம்பி இருக்கிற வேதத்திலே தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அவரை பின்பற்றி வந்த சீடர்களிடம் கர்த்தருடைய வருகையின் நாட்களை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படலாம். சிலர் உங்களை பார்த்து சொல்வார்கள், இதோ இங்கே கர்த்தருடைய வருகை நடக்கும் என்று, அதோ அங்கே நடக்கும் என்று. ஆனாலும் கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அங்கே போகாமலும் அப்படி சொல்கிறவர்களை பின்தொடராமலும் இருங்கள் என்று. இந்த ஒரு வார்த்தை போதுமே. எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே
கர்த்தருடைய வருகையை குறித்து பலவித செய்திகளை சொன்னாலும் கூட நம் இயேசு மகாராஜா நமக்கு கட்டளையிடுகிறார், நீங்கள் அங்கே போகாமலும் அவர்களை பின்தொடராமலும் இருங்கள் என்று. அப்ப கர்த்தருடைய வருகை எப்படி இருக்குமாம்? மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, மழை வரும் நாட்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மின்னலை. டக்கென்று ஒரு செகண்ட், அதிகம் போனால் 2-3 செகண்ட்ல அந்த மின்னல் வானத்தில் தோன்றி பிரகாசித்து மறைந்து போய்விடும். அப்படிதான் கர்த்தருடைய வருகையும் இருக்கும் என்று. மனுஷகுமாரன் அப்படித்தான் தோன்றுவார் என்று. எப்படி மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்குமோ அதுபோலதான் கர்த்தருடைய வருகை நொடி பொழுதில் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அந்த நாளில் தானே கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் மறைவாய் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, அப்ப நீங்க எல்லாரும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டுமே தவிர, என்ன நாளில்தான் கர்த்தர் வருவார், அந்த நாளில் மாத்திரம், அந்த நாட்களில் மாத்திரம் பரிசுத்த ஜீவியம் ஜீவித்து விட்டு அதற்கு பிறகு மறுபடியுமாய் நீங்கள் விட்டு வந்த பாவ வாழ்க்கையை தொடரலாம் என்று நீங்கள் கனவிலும் கூட நினைக்க கூடாது. நீங்கள் நினையாத நேரத்திலே இயேசு மகாராஜா வருவார். அதனால் உங்களுடைய பாவ ஜீவியத்தை முற்றிலுமாய் தொலைத்துவிட்டு கர்த்தருடைய வருகைக்கு எப்பொழுதும் நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். செப்டம்பர் 23, 24 தேதிகளில் மாத்திரம் கர்த்தரை நோக்கி ஆராதனை செய்துவிட்டு மற்ற நாட்களில் வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காமல் உங்கள் இஷ்டப்படி ஜீவித்தால் திடீரென்று ஒரு நாள் கர்த்தருடைய வருகை வரும். அந்த நாளிலே நீங்கள் கைவிடப்படுவீர்கள். அதனால் எப்பொழுதும் நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வருகையை குறித்து பலவித செய்திகளை கேட்டு சில நேரங்களில் பயத்துடனும் நடுக்கத்துடனும் இருக்கிறவர்கள் அநேகம் பேருண்டு. சிலர் ஆயத்தமாயிருப்பார்கள், அவர்கள் சந்தோஷமாய் கர்த்தருடைய வருகைக்கு காத்திருப்பார்கள். பாவத்திலே உழன்று கிடப்பவர்கள் அதை பற்றி சிந்திப்பதே இல்லை. அவர்கள் உங்களை பார்த்து கேலி பண்ணுவார்கள். குடித்து வெறித்து போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களுக்கு அதை பற்றிய சிந்தனையே இருக்காது. அவர்கள் பிசாசு வெறிக்கிற அந்த வேறொரு உலகத்திலே ஜீவித்து கொண்டிருப்பதனால இதை பற்றிய சிந்தனையே அவர்கள் ஆத்மாவில் இருக்காது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்களுக்கு கர்த்தருடைய வருகையை குறித்து தெளிவான விளக்கத்தை கொடுத்து உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை நோக்கி கடந்து வருகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, முதல்ல கர்த்தருடைய வருகை என்றால் என்ன என்று பார்ப்போம். ஒரு ஊருக்கு முதல்வரோ நடிகரோ இப்படி ஏதாவது ஒரு விஐபி வருகிறார் என்றால் திரள் ஜன கூட்டம் அங்கே கூடிவிடும். எதற்காக? அவர்களுடைய முகத்தை பார்ப்பதற்காக, அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்பதற்காக. இப்படி இவர்களின் முக தரிசனத்தை தேடி வருகிறவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி மறித்து விடுகிறார்கள். அப்போ இவர்களுடைய வருகையினால் மக்களுக்கு என்ன லாபம், என்ன கிடைத்தது? அவர்கள் வருகைக்கு காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போவதுதான். பிஎம் வருகிறார் என்றால் ஆர்வத்துடன் வருகிறவர்கள் கொஞ்சம் பேர். சில நேரங்களில் பணமோ சாப்பாடோ கொடுத்து கூட்டத்தை சேர்ப்பார்கள், அவ்வளவுதான். அவர் போனவுடன் கூட்டம் கலைந்து போய்விடும், அவ்வளவுதான். எனக்கன்பான தேவ ஜனமே, அங்கு வந்திருந்த அத்தனை பேருடைய முகங்களும் அவர்களுக்கு தெளிவாக தெரியாது. அவர்கள் உள்ளத்தில் ஓடுகிற எண்ணங்களும் அவர்களுக்கு தெரியாது. மனிதர்களுடைய உலகத்தின் பார்வைக்கு விஐபியாக இருக்கிறவர்களுடைய வருகை இப்படி இருக்க, கர்த்தருடைய வருகை என்றால் என்ன? பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் தங்களை நோக்கி ஓடி வருகிற திரள் ஜன கூட்டத்திற்கு அங்கு வந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நன்மைகள் செய்வது என்பது அவர்களால் கூடாத காரியம். அந்த கூட்டத்திலே நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று பிரித்தெடுப்பது, அவர்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் கூட அது அவர்களுக்கு மிகவும் கஷ்டமான காரியம், ஒரு இயலாத காரியம். ஆனாலும் கர்த்தருடைய வருகை என்றால் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுக்கு மனிதர்களில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று பிரிக்க தெரியும். வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரித்து செம்மறியாடுகளை தம் பக்கமாய் சேர்த்து கொள்ள முடியும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய வருகை என்றால் என்ன? கர்த்தருடைய வருகை என்பது மகா ஆர்ப்பரிப்போடு ஆரவாரத்தோடு
எக்கால சத்தத்தோடு தூதர்கள் கூட்டத்தோடு கத்தர் வருகிற நாளாய் இருக்கும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 52வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 52வது வேத வசனம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று அருமையா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வருகையை குறித்து. அதற்கு முந்தின வேத வசனத்திலே 1 கொரிந்தியர் 15:51, 52வது வேத வசனம். ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இவையெல்லாம் ஒரு இமைப்பொழுதில் நடக்கும் என்று கண்ணை மூடி கண்ணை திறக்கிற அந்த ஒரு செகண்டிலே இந்த காரியம் எல்லாம் நடக்கும். எக்கால சத்தத்தை கேட்கிற வேளையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் என்று. அது மாத்திரமல்ல, அந்த நேரத்திலே இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற மனிதர்களும் கூட மறுரூபமாக்கப்பட்டு பறந்து புறா போல் சிறகடித்து கர்த்தரோடே என்றென்றைக்கும் அழிவில்லாத அந்த நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்போம். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான காரியம் இல்லையா? அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். 1 தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ உபயோகித்தோர், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஆடுமேடு கடந்து சென்று கர்த்தரன்பை பகிர்ந்தவர்கள், உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களாம், சிலுவையின் கீழ் இயேசு இரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை கொருத்தாம் ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பார் சிங்காசனம் முன்பு, ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இனி இவர்கள் பசியடையார், இனி இவர்கள் தாகமடையார்,
அனலாகிலும் அனலாகிலும் வேதனையை அழிப்பதில்லை. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொத்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரை அகற்றி துடைத்திடுவார், அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே அள்ளி பருக ஏசுதாமே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். கர்த்தருடைய வருகையின் நாள் என்பது கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். அப்படி வரும் அந்த நாளில் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், அவர் காட்டின பரிசுத்த பாதையில் நடந்தவர்கள் மறைவாய் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அப்ப கர்த்தருடைய வருகையின் நாள் என்பது கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் அவர் மறைவாய் எடுத்துக் கொள்வதில்லை. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தர் சாமுவேலை நோக்கி, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான ஒரு வேத வசனம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வேத வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இங்கே சவுலுடைய காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பாய் இருந்ததினால கர்த்தர் சவுலுக்கு பதிலாக இன்னொரு ராஜாவை தெரிந்தெடுக்க நினைக்கிறார். அதனால் அவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை நோக்கி, நான் தெரிந்தெடுத்து கொண்ட மனிதனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த வார்த்தைகளை சொல்கிறார். ஈசாயுடைய 7 பிள்ளைகளையும் அடுத்தடுத்து வர சொல்கிறார் சாமுவேல். ஆனாலும் கூட கர்த்தர் அந்த 7 பேரில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. 8வதாக தாவீதை மாத்திரம், கடைசியாய் இளையவனாய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை மாத்திரம் கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும்படி தெரிந்தெடுத்து கொண்டார். இலக்கமான தேவ ஜனமே, ஈசாயுடைய குமாரரில் 7 பேரை புறக்கணித்த கர்த்தர் 8வதாய் தாவீதை மாத்திரம் தெரிந்தெடுக்கிறார். ஒரு ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ப்பதற்காக, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ப்பதற்காக ராஜாவாக தெரிந்தெடுக்கிறார். அதற்கு முன்பாக வெளி தோற்றத்தை அவர் பார்க்கவில்லை. அவன் வளர்த்தியா, உயரமா, நிறமா, அழகா என்று பார்க்கவில்லை. அவனுடைய வெளி தோற்றத்தை பார்த்து ராஜாவாக்க கர்த்தர் முடிவெடுக்கவில்லை. தாவீதுடைய அந்தரங்க சுவாபத்தை பார்த்து கர்த்தர் அவனை ராஜாவாக்குகிறார். ஏன்னா ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து மாத்திரமே அவனை குறித்து ஜட்ஜ் பண்ண முடியும். அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள பொல்லாத சுவாபங்கள் எந்த ஒரு மனிதனுக்கும் முதல்ல வெளியரங்கமாய் தெரியாது. போக போக நாட்கள் செல்ல செல்ல அவர்களுடன் பழக பழக அவருடைய தீய குணங்கள் வெளியரங்கமாகும். ஆனால் இங்கே எந்த ஒரு மனிதனை ராஜாவாக்க கர்த்தர் நினைக்கிறாரோ அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்று கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். அதனால்தான் தாவீதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். ஒரு சாதாரண ராஜாவுக்கே இப்படி என்றால் பரலோக ராஜ்யத்திலே ராஜாதி ராஜாவை முகமுகமாய் தரிசிக்கிற பாக்கியம் என்றால் சும்மாவா? அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் உள்ளத்தின் ஆழத்திலே உள்ள பரிசுத்தத்தை பார்த்துதான் அவருடைய வருகையின் நாளிலே மறைவாய் எடுத்துக்கொள்வார். அப்ப நாம் எல்லாரும் பறந்து புறா போல் சிறகடித்து சந்தோஷமாய் அவருடனே, தேவாதி தேவனுடனே பின்னிலே பறந்து செல்வோம். பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோர் நான் இளைப்பாறுவேன். பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து
பாக்கியம் இல்லையா? அந்த நாளுக்காக காத்திருப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம்! இந்த உலக கவலைகளே இல்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசுவின் வருகையின் நாளிலே என்ன நடக்கும் என்று மிக தெளிவாக லூக்கா 17வது அதிகாரம் 34, 35, 36 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் நடக்கும் என்று கர்த்தர் திட்டவட்டமாக தெளிவாக சொல்கிறார். நாம் எல்லாரும் சேர்ந்து லூக்கா 17வது அதிகாரம் 34, 35, 36 வேத வசனங்களை வாசிக்கலாமா? அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். லூக்கா 17வது அதிகாரம் 34, 35, 36 வசனங்கள். கர்த்தருடைய வருகையின் நாளிலே என்ன நடக்கும்? அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருடைய வருகையின் நாளிலே நாம் பயந்து நித்திரை அடைந்திருந்தாலும் கூட கர்த்தருக்கு சித்தமானவர்கள் மாத்திரமே வருகையின் நாளிலே மறைவாய் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். திரிகையிலே திரித்துக் கொண்டிருக்கிற 2 பெண்களில் ஒருத்தி மாத்திரமே ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்ற ஸ்திரீ கைவிடப்படுவாள். அதுபோல வயலிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய வருகையின் நாளிலே இப்படிதான் நடக்கும் என்று கர்த்தர் திட்டவட்டமாக தெளிவாக சொல்கிறார். இயேசு மகாராஜாவை சொல்லும் பொழுது அதிலே மாற்றம் எதுவும் இல்லை. ஆனால் நினைத்து பாருங்கள், அந்த ஒருவன் அல்லது ஒருத்தி உங்களுக்கு பிரியமானவர்களாய் இருந்தால் எப்படி இருக்கும்? கைவிடப்பட்டவர்கள் மனம் கலங்கி நிற்பார்களே. இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. கர்த்தருடைய வருகையின் நாளிலே உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் மறைவாய் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் உங்கள் வாஞ்சையாக இருக்க வேண்டும். உங்கள் பெற்றோர், கணவன், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள் எல்லோரும் புறாக்களைப் போல ஏசப்பாவுடன் மேகங்களின் நடுவிலே பறந்து செல்வோம். மேகங்கள் நடுவே வழி பிறக்கும், பூதங்கள் நடுவே கடந்து போவோம். தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். நாற்றிசையில் இருந்தும் கூடிடுவார், நாதனின் இரத்தத்தால் கழுவப்பட்டோர். ஸ்தோத்திர கீதமே துணித்து நிற்கும், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். கண்ணீரும் துன்பமும் கடந்து போகும், கண்ணிமை பொழுதில் நடந்துவிடும். கர்த்தரின் வருகை நாளின் போது பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். திருடன் வருகை போலிருக்கும், தீவிரம் அவர் நாள் வெகு சமீபம். காலையோ மாலையோ நள்ளிரவோ பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். மேகங்கள் நடுவே வழி பிறக்கும், பூதங்கள் கடந்து கடந்து போவோம். தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ள
பாக்கியம். இந்த உலக கவலைகளே இல்லை. சிலர் நினைக்கலாம், எவ்வளவு பணம், எவ்வளவு நகைகள், எவ்வளவு சொத்துக்கள், எவ்வளவு ட்ரெஸ், இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு செல்வதா என்று, அவைகளை நம்மை சுற்றிலும் உள்ள எதிரிகள் எடுத்துக்கொள்வார்களே என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இதை குறித்துதான் லூக்கா 21வது அதிகாரத்திலே 34வது வசனத்திலே ஏசப்பா தெளிவாக சொல்லி இருக்கிறார். உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் ஆரமடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்து கவலைகள் வாரங்களினாலே நீங்கள் துக்கமடையாதபடி, நீங்கள் நினையாத நேரத்திலே கர்த்தருடைய வருகை இருப்பதினால அந்த வருகையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த உலக ஆசாபாசங்கள் உங்களுக்கு வேண்டாம் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் எச்சரிக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, அவையெல்லாம் அழிந்து போகும். என்றென்றைக்கும் அழிவில்லாத நித்திய ஜீவன்தான் உங்களுக்கு நிலைத்திருக்கும். கர்த்தருடைய வருகையின் நாளில் அந்த நித்திய ஜீவனைத்தான் நீங்கள் சுதந்தரிக்கப் போகிறீர்கள். இன்னும் ஒரு அருமையான ஊமை கர்த்தருடைய வருகையை குறித்து இயேசு மகாராஜா லூக்கா 12வது அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். லூக்கா 12வது அதிகாரம் 15 20 வரை உள்ள வேத வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? லூக்கா 12வது அதிகாரம் 15 20 வரைக்கும் உள்ள வேத வசனங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அல்லாமலும் ஒரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அருமையாய் இந்த வேத வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஐஸ்வர்யவான், அவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது, நல்லதொரு விளைச்சல் அவனுக்கு கிடைத்தது. அந்த விளைச்சலின் பலனை எல்லாம், அந்த தானியங்களை எல்லாம் அவன் ஏற்கனவே சேர்த்து வைத்திருந்த இடத்திலே சேர்த்து வைக்க இடமில்லாததினால அவன் நினைக்கிறான், இன்னும் பெரிதாக களஞ்சியங்களை எல்லாம் இடித்து இன்னும் பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் எனக்கு சொந்தமான எல்லா பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து அநேக வருஷங்களுக்கு என் ஆத்துமாவை உனக்கு கவலை இல்லை, நீ சந்தோஷமாய் புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொல்லுவேன் என்று அவன் சொல்கிறான். ஆனால் என்னது நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது என்று தேவன் அவனை பார்த்து நகைக்கிறார். இவ்வளோ பெரிய சொத்துக்களுக்கு சுதந்திரவாளியாய் இருந்த அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஆத்துமாவை குறித்து கலங்கவே இல்லை. அவன் நினைக்கிறான், எனக்கு ஏராளமான விளைச்சல் இருந்தாலும் கூட அது காணாது, இன்னும் அதிகமாய் தானியத்தை, சொத்துக்களை, தன் ஐஸ்வர்யங்களை, உலகத்து ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைப்பேன் என்று சொல்லி அவன் இருமாப்பாய் சந்தோஷமாய் பூரிக்கிறான். ஆனாலும் கூட தேவன் அவனை பார்த்து சொல்கிறார், இந்த ராத்திரியிலே உன்னுடைய ஆத்துமா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது உன்னுடைய ஜீவன் இன்று உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். அப்படியானால் நீ என்ன செய்வாய்? நீ சேர்த்து வைத்த சொத்துக்கள் யாருடையதாகும்? எல்லாவற்றையும் இழந்து போவாயே. அதனால் நீ தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இரு என்று சொல்கிறார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்றால் உன்னுடைய ஆத்துமா தேவனுக்கு பிரியமான ஒரு ஆத்துமாவாய் இருக்க வேண்டும். அந்த ஆத்துமா பரிசுத்தமாய் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு ஏதுவானதாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்து ஐஸ்வர்யங்கள் ஒன்றுக்கும் உதவாது, அவையெல்லாம் அழிந்து போகும். அவையெல்லாம் நினையாத நேரத்திலே திடீரென்று ஒரு நாள் மறைந்து போகும். ஆனால் அப்படி மறைந்து போகும் பொழுது வெள்ளமோ சுனாமியோ வேறு எந்த பொல்லாத காரணத்தினாலோ உங்களுடைய ஜீவனுக்கு ஆபத்து வரும் பொழுது சொத்துக்களால் ஒரு நன்மையும் கிடையாது.
எவ்வளோ பணம் செலவழித்தாலும் ஆத்மாவுக்கு ஈடேற்றம் பெற முடியாது. எனக்கன்பான தேவ ஜனமே, அதனால் எப்பொழுதும் விழித்திருந்து ஆயத்தமாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகையின் நாளுக்கு நீங்கள் அப்படி செய்வீர்களா? ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, அப்ப கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக வேண்டும். அதனால்தான் லூக்கா 12வது அதிகாரம் 40வது வசனத்திலே, லூக்கா 12வது அதிகாரம் 40வது வசனத்திலே, அந்தப்படியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் நினையாத நேரத்தில், இதுதான் முக்கியமான ஒன்று, நீங்கள் நினையாத நேரத்தில் மணமகன் கள்ளனை போல வருவார். இப்ப நீங்க நினைக்கலாம், தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் அவருடைய வருகையை முன்னறிவிப்பாரே என்று. அது உண்மைதான். ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று. ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரே காரியத்தையும் செய்யார் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உலகத்திலே நடக்கப் போகிற எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் அவருக்கு பிரியமான தீர்க்கதரிசிகளிடம் மாத்திரம் அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வருகை குறித்து மாத்திரமல்ல, நடக்கப் போகிற அழிவுகளுக்கு விலக்கி பாதுகாப்பாய் தம்முடைய அன்பு பிள்ளைகள் இருப்பதற்காக கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் சில காரியங்களை வெளிப்படுத்துவார். உதாரணத்திற்கு யுத்தங்கள், சுனாமி, கொரோனா போன்ற நோய்கள், இன்னும் பல காரியங்கள் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனாலும் கூட இன்ன நாளில், குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட டைம் என்று யாருக்கும் தெரிவிக்க மாட்டார் கர்த்தருடைய வருகையை குறித்து. ஏன் தீர்க்கதரிசிகளுக்கும் கூட கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது என்று அவர்கள் எச்சரிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வருகையின் நாள் கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். அதனால்தான் நாம் அந்த உன்னதமான நாளை குறித்து கர்த்தருடைய ரகசிய வருகை என்று நாம் சொல்கிறோம். இதை குறித்து 2 பேதுரு 3வது அதிகாரத்திலே 10வது வேத வசனத்திலே கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்பதனால்தான் 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோടെ காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆவலோടെ காத்திருக்க வேண்டும். அந்த ரகசிய வருகைக்கு அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒன்றை மறக்க வேண்டாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வேத வசனத்திலே, 2 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வேத வசனத்திலே, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வேத வசனத்திலே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு நாள் ஜஸ்ட் 1000 வருஷம் போல் இருக்கும். 1000 வருஷம் கூட ஒரு நாளில் கடந்து போகும். இதை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, இப்படி இருக்கும் பொழுது சிலர் யூகித்து சொல்கிற காரியங்களை நம்பாமல் நீங்கள் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். 1 யோவான் 2வது அதிகாரம் 18வது வேத வசனத்திலே யோவான் சொல்கிறார், பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது என்று. அப்ப யோவான், யாக்கோபு, பேதுரு என்ற வேதத்திலே அப்போஸ்தலர்கள் முன்குறித்ததை, கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதே என்று அவர்கள் முன்குறித்ததை எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லி இருக்கிறார்களே. அப்ப ஏன் அந்த அப்போஸ்தலருடைய நாட்களில் கர்த்தருடைய வருகை வரவில்லை? வேதத்தில் உள்ள கர்த்தருக்கு பிரியமான அப்போஸ்தலர்களுக்கே கர்த்தர் வெளிப்படுத்தாமல் இருக்கும் பொழுது, என்ன நாளில் வருவேன் என்று வெளிப்படுத்தாமல் இருக்கும் பொழுது, இப்ப உள்ள கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் எம்மாத்திரம் கர்த்தருடைய வருகையை குறித்து மத்தேயு 24வது அதிகாரம் 26, 27 என்ற வேத வசனங்களை மாத்திரமல்ல 30, 31வது வேத வசனங்களையும் நீங்கள் வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும்.
அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. இவ்வளவு ஒரு அருமையான காரியம் இல்லையா? நல்லவர். கர்த்தருடைய வருகை குறித்து சிலர் சொல்வார்களாம், அதோ வனாந்தரத்திலே, அதோ காட்டிலே இருக்கிறார் என்று. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழிகாட்டி நடத்தின தேவன் வனாந்தரத்திலே இருக்கிறார் என்று சிலர் சொல்வார்களாம். சிலர் அறை வீட்டில் இருக்கிறார் என்று சொல்வார்களாம். அதையெல்லாம் நம்பாதிருங்கள் என்று நம் இயேசு மகாராஜா நம்மை பார்த்து சொல்கிறார். கர்த்தருடைய வருகைக்கு முன்னாலே சூரியன் அந்தகாரப்படுமாம், சந்திரன் தன்னுடைய ஒளியை பிரகாசிக்காமல் இருளடைந்திருக்கும், நட்சத்திரங்கள் வானத்தில் உள்ள சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்பட்டு கீழே விழும். அந்த நேரத்திலே தான் தேவகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அந்த நேரத்திலே தான் மனுஷகுமாரன் மிகுந்த மகிமையோடே மிகுந்த வல்லமையோடே மேகங்கள் மேல் வருகிறதை கண்டு அவரை அறியாத ஜனங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் புலம்புவார்கள். அந்த நேரத்திலே அவருக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளை 4 திசைகளிலும் இருந்து, பூமியின் எல்லா திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பதற்காக எக்கால சத்தத்தோடே, வலுவாய் துணிக்கிற எக்கால சத்தத்தோடே தமது தூதர்களை அனுப்பி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார் என்று அருமையாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தரால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற லிஸ்டிலே கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் இருக்க வேண்டுமா வேண்டாமா? இருக்க வேண்டும் அல்லவா? எனக்கன்பான தேவ ஜனமே, அதனால் நீங்கள் எப்பொழுதும் விழிப்புடன் ஆயத்தமாயிருங்கள். கர்த்தருடைய வருகையின் நாளுக்கு திடீரென்று அவருடைய வருகை வரும். அந்த நாளிலே எக்கால சத்தம் கேட்கும். தூதர்களை கொண்டு நம்ம எல்லோரையும் அவர் கூட்டி சேர்த்து பரலோக ராஜ்யத்திற்கு, அந்த மகிமையின் பிரசன்னத்திற்கு அழைத்து செல்வார். ஆமென், அல்லேலூயா. பிறகு ஏன் கர்த்தருடைய வருகை தாமதமாகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, இப்போ நாம் கர்த்தருடைய வருகை என்றால் என்ன, அது எப்பொழுது சம்பவிக்கும், அதை குறித்து யாருக்கு மாத்திரம் தெரியும் என்று பார்த்தோம். இப்ப கர்த்தருடைய வருகைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வருகைக்கு கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் ஆயத்தமாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். கர்த்தருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் அநேகம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று. அதனால் எப்பொழுதும் விழிப்புடன் ஆயத்தமாயிருக்க வேண்டும். மத்தேயு 24வது அதிகாரம் 6வது வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24:6, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, யுத்தங்களை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடந்த யுத்தம், இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில் நடந்த யுத்தம். இப்படி யுத்தங்களை எல்லாம் கேள்விப்படும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய வருகை கிட்டே வந்துவிட்டது என்று கலங்க வேண்டாம். எச்சரிக்கையாய் இருந்தால் போதும். இவைகள் எல்லாம், யுத்தங்கள் எல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின் படிதான் நடக்கிறது. ஆனாலும் கூட முடிவு உடனே வராது என்று வேதத்திலே தெளிவாக கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். நீங்கள் எச்சரிக்கையாய் இருந்தால் போதும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதற்காக 24 மணி நேரமும் ஃபாஸ்டிங், ஜெபம், ஆராதனை என்று அல்ல. எப்படி ஆயத்தமாக வேண்டும்? எனக்கன்பான தேவ ஜனமே, சிலர் சொல்வார்கள் உலக ஆசை கூடாது என்று, எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட வேண்டும் என்று. இல்லை, எனக்கன்பான தேவ ஜனமே, எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டால் உங்களை, உங்கள் குடும்பத்தை யார் பார்ப்பார்கள்? நீங்கள் தங்குவதற்கு வீடாது வேண்டாமா? உங்கள் குடும்பத்தை போஷிப்பதற்கு ஆகாரம் வாங்க உங்கள் கையில் கொஞ்சம் பணமாவது வேண்டாமா? அதனால் எல்லாரும் சொல்வதை கேட்டு இவையெல்லாம் விற்று அந்நாட்களிலே அப்போஸ்தலர்கள் செய்தது போல இப்போ செய்ய வேண்டாம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவதற்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட அப்படி தங்கள் சொத்தை, தங்கள் ஆடம்பரத்தை, ஏன் தங்கள் ஐஸ்வர்யத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். வீடு சொத்துக்களை கொடுத்துவிட்டு பாவ வாழ்க்கையை தொடர்ந்து ஜீவித்தால்
வருகையிலே நீங்கள் கைவிடப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 36வது வேத வசனத்திலே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான் என்று. இந்த உலக ஐஸ்வர்யங்களை இழந்தாலும் கூட ஆத்துமாவை நீங்கள் இழந்துவிடக்கூடாது. ஆத்துமாவில் உள்ள அந்த பரிசுத்த ஜீவியத்தை நீங்கள் இழந்துவிடக்கூடாது. உங்கள் ஆத்துமா சத்துரு வெறுக்கிற வலையில் ஒரு காலம் விழுந்துவிடக்கூடாது. ஆத்மாவில் பரிசுத்தம்தான் முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. அதனால்தான் மத்தேயு 24வது அதிகாரம் 44வது வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24:42, 44வது வேத வசனங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, அப்ப கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு, கர்த்தரால் படைக்கப்பட்ட மனிதர்களில் ஒருவருக்கு கூட நம் தேவாதி தேவனாகிய ஆண்டவர் என்ன நேரத்திலே வருவார் என்று தெரியாது. அதனால் எப்பொழுதும் நீங்கள் விழித்திருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் தேவகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருக்க வேண்டும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, புத்தியுள்ள 5 கன்னிகைகளைப் போல 25வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல புத்தியுள்ள 5 கன்னிகைகள் தீவெட்டிகள் அணைந்து போகாதபடி தேவையான எண்ணெயோடு ஆயத்தமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் அந்த தீவெட்டிகளை எரிய விடும்படி எண்ணெய் இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் அந்த புத்தியுள்ள கன்னிகைகளை பார்த்து, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்று கேட்கிறார்கள். ஆனால் புத்தியுள்ளவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அப்படியல்ல, நீங்கள் எண்ணெயை விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி அவர்கள் வாங்க போன வேளையிலே மணவாளன் வந்து விட்டார். 25வது அதிகாரம் 10வது வேத வசனம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே கல்யாண வீடு என்பது பரலோக ராஜ்யம். எனக்கன்பான தேவ ஜனமே, இங்கே கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருந்தவர்கள் யார்? 10 கன்னிகைகளிலே 5 புத்தியுள்ள கன்னிகைகள் யார்? கர்த்தருடைய வருகையின் நாளிலே ஆயத்தமாய் இருந்து மறைவாய் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அப்ப கர்த்தருடைய வருகையின் நாளிலே நீங்கள் மறைவாய் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யம் உங்களுக்காக திறக்கப்பட வேண்டும் என்றால், புத்தியுள்ள 5 கன்னிகைகளைப் போல நீங்கள் எல்லா வேளைகளிலும் பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொண்டு கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வேதத்தை வாசித்து வேதத்தின்படி நடந்து கர்த்தருடைய வேலைக்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தின் கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் உட்பிரவேசிக்க முடியும். எனக்கன்பான தேவ ஜனமே, ஆயத்தமாய் இருந்தவர்கள் மாத்திரமே கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலிலே அதற்கு நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். லூக்கா 21வது அதிகாரம் 36வது வேத வசனம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் முதலாவது நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வது. லூக்கா 21வது அதிகாரம் 36வது வேத வசனம். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். முதலிலே நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நமக்காக மாத்திரமல்ல, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கும் கூட நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று. இரண்டாவதாக லூக்கா 12வது அதிகாரம் 36வது வேத வசனத்தின்படி, தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி
எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, முதலிலே நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். மூன்றாவதாக எஜமான் வருகிற வேளையிலே அவர் எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாக நாம் விழித்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதிகாலை ஜெபம், நடுஇரவு ஜெபம் என்று விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். நல்லவர். 1 பேதுரு 4வது அதிகாரத்தின்படி மறுபடியுமாய் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஜெபம் பண்ணுவதற்கு. 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று. அடுத்து 2 பேதுரு 3வது அதிகாரம் 11வது வேத வசனத்திலே சொல்லியிருக்கபடி, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 11வது வேத வசனத்திலே பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, முதலாவது நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவதாக நாம் விழித்திருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நான்காவதாக பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். ஐந்தாவதாக நாம் வேதத்தை வாசித்து அந்த வேதத்தை தியானித்து வேதத்தில் உள்ள கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் பாவிகளாய் இருந்தாலும் கூட உங்கள் பாவங்களை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டும். ஆறாவதாக, நீங்கள் கர்த்தரை அறியாத ஜனங்களாய் இருந்தால் கர்த்தரை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவனுள்ள தேவன் இயேசு ஒருவரே என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் காட்டுகிற பாதையில் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கூட அந்த பாடுகளை புறம்பே தள்ளி கர்த்தருடைய கரத்தினால் உங்களுடைய கரத்தை பிடித்து நடக்கும்படி நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். பாடுகள் உங்களை விட்டு விலகி போகும். இப்படி எல்லாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தருடைய வருகையின் நாளிலே நீங்கள் மறைவாய் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்ப கர்த்தருடைய வருகையை குறித்து தெளிவாய் அழகாய் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் வசனங்களின் மூலமாய் வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு போதித்திருக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் எல்லோரும் அதை கேட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடப்பீர்களா? கர்த்தருடைய வருகையின் நாளில் மறைவாய் எடுத்துக்கொள்ளப்பட நீங்கள் ஆயத்தமாவீர்களா? அதுதான் கர்த்தருடைய அன்பு மகளுடைய விருப்பமும் ஜெபமும் கூட. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. உங்கள் பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும், குடி போதை பலவிதமான பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் உதறி தள்ளிவிட்டு அவை எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணிவிட்டு அவைகளை விட மேலான சந்தோஷத்தை கொடுக்கிற நித்திய ஜீவனை குறித்து ஓட்டத்தை ஓட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்ப நீங்க நினைக்கலாம், கர்த்தருடைய வருகை ஏன் தாமதமாகிறது என்று. கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருக்கிறோமே, ஏன் கர்த்தருடைய வருகை தாமதமாயிருக்கிறது என்று கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் நினைக்கலாம். இதை குறித்து 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வேத வசனத்திலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வேத வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார்.
அமேன் அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய அன்பை பார்த்தீர்களா? அவருடைய வருகை ஏன் தாமதமாகிறது என்று நினைக்கிற உங்களுக்கு கர்த்தர் அருமையான பதிலை சொல்கிறார். கர்த்தரை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லோரும் ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எந்த ஒரு ஆத்மாவும் நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்ற ஆதங்கத்தோடு தான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் கர்த்தரை அறியாதவர்களாய் இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்பட்டு விடக்கூடாது என்றுதான், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நாம் எல்லாரும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகலாமா? அந்த சந்தோஷமான நாளிலே, கர்த்தருடைய வருகையின் நாளிலே நாம் எல்லாரும் மறுரூபமாகி மறைவாய் எடுத்துக்கொள்ளப்பட நாம் ஆயத்தமாகலாமா? ஆமென் அல்லேலூயா. நல்லவர். இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. இக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவ தூதர் பாடல் தொனிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜன் வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே அவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜன் வந்திடுவார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தை புரட்டுகிறார். கர்த்தரை வாரும் வாஞ்சை தீரும், கருத்துடன் நாம் இழித்திருப்போம். இக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜன் வந்திடுவார். சகலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் அல்லேலூயா.